எப்போதுமே தொழில் உத்தியோகத்தை பத்தியே ரொம்ப சிந்திக்க கொடுக்கணும். அந்த மகர ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். ஏதாச்சும் ஒரு லட்சியத்தை இவங்க அடையணும் அப்படிங்கிற எண்ணம் மகரத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். எப்படி பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கையான குணம், பயங்கரமான ஒரு திறமையான குணம், பயங்கரமான டேலண்டான குணம் மகரத்துக்கிட்ட நிறைய இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி ஆயிட்டா இனிமேதான் நல்ல நேரம் உங்களுக்கு பிறக்குது ராஜா, பாத்துக்குங்க. மகர ராசியை பொறுத்தவரை உங்கள்கிட்ட ஒரு பணம் கொடுத்துருப்பீங்களே, அந்த பணம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். கடன் பகை எதிரி வழக்கு வராது. நிறைய பேருக்கு மருத்துவ செலவு இப்போ குறையும். பார்த்துது அப்பாடைய சொத்து அம்மாவுடைய சொத்து எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது. லாப வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுங்க. இப்ப எடுங்க லாட்ரி வருது, இப்ப எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இனிமே தைரியமே இறங்கலாம். கமிஷன் வியாபாரம், எறும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஎஃப்ல பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, இது எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க. மகரத்தை பொறுத்தவரை சொல்றேன். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி. என்ற குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் கார்த்திகை மாத பலன். அம்மன் அருள் டிவில உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போற, கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாசத்துல 4 கிரக பயிற்சியால் 4 விதமான யோகங்கள் உங்க லைஃப்ல இருக்குது. அதனால இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவா பாத்துங்க. உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு பலனுங்க. ஒரு துல்லியமான ஒரு பதிவை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். இந்த மாசத்துல வரக்கூடிய ஒரே விசேஷம், கார்த்திகை மாசம் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம். எல்லாருமே திருவண்ணாமலை நோக்கி அண்ணாமலையார வழிபாடு வரக்கூடிய ஒரே விஷயம் தான் இந்த கார்த்திகை தீபம் தான். கார்த்திகை மாசம் எல்லாருமே வந்துட்டாவே பாருங்க, கண்டிப்பாக நம்ம வீட்டுல ஒரு வெளிச்சம் வருது, நம்முடைய வீட்டுல ஒரு சுவிச்சம் வருதுன்னு அர்த்தம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தான் இந்த மகர ராசி. எப்படி காலபுருஷனுடைய 10வது ராசி மகர ராசி. இந்த ராசியில பிறந்துட்டா பாங்க, எப்போதுமே தொழில் உத்தியோகத்தை பத்தியே ரொம்ப சிந்திக்க கொடுக்கணும். அந்த மகர ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி மகர ராசியில ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு லட்சியத்தை இவங்க அடையணும் அப்படிங்கிற எண்ணம் மகரத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மகர ராசிக்காரங்க. எப்படி பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கையான குணம், பயங்கரமான ஒரு திறமையான குணம், பயங்கரமான டேலண்டான குணம் மகரத்துக்கிட்ட நிறைய இருக்கும். பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத பலன், இந்த மாசத்துல 4 கிரக பயிற்சி வரனால இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பா உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு தசாபதியை பார்த்துட்டு இந்த மாசத்தை கரெக்டா பயணிங்க. சூப்பரான வெற்றி இருக்கு. பார்த்துக்கோங்க. உங்க விதி ஜாதகத்துல என்ன கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது மட்டும் பாருங்க, உங்க லைஃப்ல நிறைய மாற்றம் வரும். பார்த்துக்கு இப்ப கடைசி முடி வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும். கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசில இருந்து 2ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல மீன ராசியில். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல கடக ராசி. 8ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துல. அது 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் ஒரு 3 கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க. இதுல 4 கிரக பயிற்சியில ஃபர்ஸ்ட் பயிற்சி என்னமா வருது, சுக்கிர பகவான் தான். கரெக்டா கார்த்திகை மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் இடத்துல லாபத்துல வந்து சுக்கிரன் சூப்பரா வந்து உட்கார்றாரு. ஏன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இணைகிறாங்க. கார்த்திகை மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க லைஃப்ல வெற்றிகள் வரப்போகுதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் நட்பு கிரகம். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த கிரக பயிற்சி பாத்தீங்கன்னா 13ஆம் தேதிக்கு அப்புறம், எப்படி கார்த்திகை மாசம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு புதன் பகவான் வர்றாரு. எங்க துலா ராசியில. அடுத்து பார்த்தோன்னா கரெக்டா 18ஆம் தேதிக்கு அப்புறம், கார்த்திகை மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தோன்னா 12ஆம் பாவத்துக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாரு. இதை விட என்னன்னா குரு பகவான் 20ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இங்கே மிதுன ராசிக்கு போறாரு. உங்களுடைய ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி ஆயிட்டா இனிமேதான் நல்ல நேரம் உங்களுக்கு பிறக்குது ராஜா, பாத்துக்குங்க. மகர ராசியை பொறுத்தவரை கெட்டதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. நல்ல விஷயம் உங்க வீடு தேடி வருது. கெட்டதை தூக்கி வீசுங்க. எப்படி கெட்டதை தூக்கி வீசுங்க. நல்ல நேரம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா வேலை செய்யும். லைஃப்ல எத்தனை பேர் ஜெயிக்கணுமோ எல்லாருமே ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கு, பலமா இருக்கு. எது வந்தாலும் துணிஞ்சு இறங்கி ஆட்டீங்க. மகரத்தை பொறுத்த துணிஞ்சு இறங்கி ஆட்டீங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். ஏன் வெற்றி நிச்சயம்? சனி பகவான் இப்ப பலமாயிட்டார்.
குருவுடைய பார்வை 20ஆம் தேதி உங்க ராசி மேல படுது. 11ஆம் இடத்துல சூரிய சுக்கிரன் லாபத்துல. செம்மையான நேரம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பொருளாதார பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியத்துல வயிறு சார்ந்த பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு விரைய செலவு, இப்ப பல்லு வலியோ மருத்துவ செலவோ இல்ல கால் வலியோ ஏதாச்சும் ஒரு செலவை நீங்க பண்ணீங்களா பண்ணலாம் கேட்டு பாருங்க. ஆமா. சும்மா கேளுங்க. கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா ஏதாச்சும் இருந்தா கேட்டு பாருங்க. ஆமான்னு சொல்லுவாரு. கண்டிப்பா கொஞ்சம் தொழில் உத்தியோகத்திலையும் சரி, வேலையிலும் சரி, படிப்புலையும் சரி, கல்வியிலையும் சரி நிறைய தடங்களை செஞ்சது யாருன்னா நீங்களா இருப்பீங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆணித்தனமா சொல்லலாம். யார? மகர ராசியை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. திருமண தடை வீணா பாருங்க. திருமண வாழ்க்கை தடை. அதை விட படிப்பு கல்வியில நிறைய பேருக்கு அரசாங்க வேலை தள்ளி போறது, அரசியல் ஒரு தாமதத்தை பாக்குறது எல்லாமே பாக்குறாங்க. இனிமே பாருங்க ஃபர்ஸ்ட் பலன் என்னமா சொல்லலாம்? சூரியனும் சுக்கிரனும் இணைக்கிறது பாத்தீங்களா? 11ஆம் இடத்துல 5ஆம் இடத்தை பாக்குதா? ஏதோ ஒரு பணம் கொடுத்துருப்பீங்களே, அந்த பணம் இப்ப உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு வழக்கு இருக்கு பாத்தீங்களா? ஏதாச்சும் சொத்தோ இடமோ பூமியில ஏதோ ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்கணும், அது உங்களுக்கு சாதகமா வெயிட் பண்றீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இதையும் தாண்டி வேலைக்கு எத்தனை பேர் முயற்சி பண்றீங்க? வேலை இல்லாம வீட்டுல இருப்பீங்க, கண்டிப்பா இருக்கணும். புதன் வக்கரத்துல இருக்காரு, கண்டிப்பா வேலை உத்தியத்துல மேலதிகாரி பிரச்சனையை பார்க்கணும், இல்ல வேலையை விட்டுருக்கணும், இல்ல வேலை இல்லாம 2-3 மாசமா நீங்க வீட்டுல இருப்பீங்க. இப்ப நிரந்தரமான வேலை, சூப்பரான வேலை, மகர ராசியை பொறுத்த சூப்பரா இருக்கும். எதை வச்சு சொல்றீங்க? வேலை உத்தியோக கிரகம் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து நேரம் 4ஆம் இடத்தை பார்க்கறது, ஒரு குரு பகவான் நேரம் 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை, அனுகூலமான வேலை, நல்ல ப்ரொமோஷனான வேலை கண்டிப்பா இருக்கும். வெளிநாட்டுல உள்ளவங்க விசா பிரச்சனை சரியாகும். பார்த்துக்கோங்க, விசா பிரச்சனையும் சரியாகும். இதையும் தாண்டி என்ன தெரியுமா? இந்த பிஆர் வாங்கணும், நான் குடியுரிமை வாங்கினா கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு வரும், சாதகமா வரும். ஏன்னா இனிமே சனி பகவான் உங்களுக்கு பலமா வேலை செய்வார். குரு என்ன நிக்கிறதுனால கடன் பகை எதிரி வழக்கு வராது. நிறைய பேருக்கு மருத்துவ செலவு இப்ப குறையும். பார்த்துக்கோங்க. அப்பாடைய சொத்து அம்மாவுடைய சொத்து எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது. லாப வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுங்க. இப்ப எடுங்க லாட்ரி வருது, இப்ப எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையா ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து கண்டிப்பா லாட்ரி வருது மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இனிமே தைரியமா இறங்கலாம். எப்படி? சுக்கிர பகவான் நல்லா பலமாயிட்டாரு, அவர் சூரியோட சேர்ந்துட்டாரு. கண்டிப்பா தொழில மிகப்பெரிய வெற்றி விடுவார். வெளிநாடா இருந்தாலும் சரி, வெளியூரா சரி, தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவார். கமிஷன் வியாபாரம், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஎஃப்ல பேங்க்ல வேலை பார்க்குறவங்க இது எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க. மகரத்தை பொறுத்தவரை சொல்றேன். ஏன்னா மருத்துவத்துறையில சாதிக்கக்கூடிய நேரம் பக்கா வேலை செய்யுங்க. எந்த இதுவுமே கெட்ட விஷயம் பெருசா பாதிக்காது. நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் பயங்கரமா இருக்கு. மகரத்தை பொறுத்தவரை நிறைய நல்ல விஷயங்கள் உங்க பக்கம் சாதகமா இருக்கு. இது எடுத்துக்குங்க. என்னை பொறுத்தவரை நினைமே கெட்டதை மட்டும் யோசிக்காதீங்க. நான் நினைச்ச திருமணம் சார்ந்த விஷயம், திருமணத்துல உள்ள தடைகள் நீங்க போதுங்க. பிடிச்ச பெண்ணு காதல் திருமணமா, 2வது திருமணம், குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றோம், எல்லாமே முயற்சி பண்ணி பாருங்க, உடனே கிடைக்கும். பார்த்துக்கோங்க. ஐடிஐ ஃபீல்டு வேலை பார்க்குறீங்களா? அவங்க நல்லா இருக்கும். நகை வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், நெருப்பு சார்ந்த வர, வண்டி வாகனம் வாங்குறது, புதுசா வாங்குறது, விற்கிறது, இல்ல வீடு கட்டுறது, இடம் வாங்கக்கூடிய யோகம்னா இப்ப இனிமே தான் உங்களுக்கு நல்லது நடக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா செவ்வாய் பவன் ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு முதல் நட்சத்திரம் என்ன பண்ண சொல்லுங்க? இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரமே உத்திராட நட்சத்திரம். எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எப்படி? உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது, ஏமாத தெரியாது, நியாயம், தர்மம், கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமே எது வந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க லைஃப்ல வரப்போது பாருங்க. உத்திராடத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல நேரம் நெருங்கிருச்சு. ஏன்னா சூரியன் இதுக்கு முன்னாடி 1 மாசம் உங்களை புழிஞ்சு எடுத்துட்டாரு. நிறைய தடைகள், தாமதம், பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, தொழில பிரச்சனை, நிறைய தடங்கள், தாமதம் எல்லாமே பாத்தீங்க, வேலை பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு. இனிமே இருக்காது. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்து இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க இனிமே சூப்பரான ஒரு யோகம் இந்த கார்த்திகை மாசத்துல இருக்கு பாருங்க. லாபம், வருமானம், பொருளாதாரம், இன்கம், மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, அரசாங்க வேலை, அரசு அனுகூலம் எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திருவோணத்துல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க ஒரு அன்பான குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், ஒரு தன்னம்பிக்கையான குணம், பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். லைஃப்ல நிறைய கற்பனை பண்ணுவீங்க. லைஃப்ல இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் நிறைய கற்பனை மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போது பாத்துங்க. எப்படி? உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது. கலைத்துறை, இசைத்துறை, கற்பனையான துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். எப்படி? மெயினா உணவு சார்ந்த வேலை, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, அடுத்து பார்த்தோன்னா அந்த கலைத்துறையில பயணக்கூடிய நபர்கள், கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம், திருமணத்தில் உள்ள தடைகள், திடீர் லாட்ரி யோகங்கள், இது எல்லாமே உங்களுக்கு பயங்கரமா இருக்கு பாருங்க. ஜாதக தசாபதி கண்டிப்பா பாருங்க. இப்ப பெருகொண்ட பணமோ, இன்கமோ,
கணவனை ஒற்றுமையா வேலை உதயத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். பர்ஃபெக்டா இருக்குது திருமணத்துல பிறந்தவங்க. ஏன்னா எப்போதுமே குடும்பம் தான் நீங்க நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்க சிந்தனை எல்லாமே ஃபேமிலியை பத்தி தான் ஓடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அவிட்டனத்துல பிறந்தவங்க தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், டேலண்டான குணம், யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் தைரியம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க. முன் வச்ச கால பின் வைக்க மாட்டீங்க. வேலை, தொழில், உத்தியோகம் எதுலையும் ஒரு ஆக்டிவிட்டா சுறுசுறுப்பா இருப்பீங்க. பொய் சொல்ல தெரியாது. ஸ்டேட் பார்வர்டு நீங்க. இதுக்கு முன்னாடி பாருங்க, உங்களுடைய நட்சத்திர அதிபதி 11 இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தொழில் உத்தியோகத்திலையும் சரி, வேலையிலும் சரி ஒரு தடங்களை கண்டிப்பா கொடுத்திருப்பார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். இப்படி அவிட்டத்துல பிறந்தவங்க தொழில் உத்தியோகத்திலும் சரி, லாபத்திலும் சரி, வருமானத்திலும் சரி, அடுத்த படிப்புகளிலும் சரி நிறைய தடங்களை கண்டிப்பா உண்டு பண்ணியிருப்பார். இனிமேல் தடங்களை உண்டு பண்ண மாட்டார். இப்ப வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், அரசியல் ஃபீல்டு, அரசாங்க வேலை, காக்கி யூனிஃபார்ம் போட்டுறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பண்றவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு. நிறைய ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா இருக்கு. ஆனா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அலைச்சல் தான் அனுகூலம் வரும். இப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்கணும், அங்கே நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் வரலாம். வெளியூர்ல படிக்கிறவங்களாம் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். மருத்துவ ஃபீல்டு, அடுத்து யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, கட்டிடம் சார்ந்த துறையில பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு இந்த அவிட்டத்தை பொறுத்தவரை. இப்ப அவிட்டத்துல பாருங்க எல்லாருக்குமே வெற்றிகள் தேடி வருது. வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.